நீதிமொழிகளின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாயிருந்தேன். எத்தனை பேர் இந்த வார்த்தையை படிக்கும்போது சந்தோஷப்படுறீங்க? ஆண்டவருக்கு பக்கத்தில் அவருடைய செல்ல பிள்ளையா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன் என்று சொல்லும் பொழுது எத்தனை பேர் உங்க வீட்டில் உங்க அப்பாவுக்கு செல்ல பிள்ளையா இருந்திருக்கீங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீண்டும் அந்த வசனத்தினுடைய பின்பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியா இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது கஷ்டத்தோட வாழ்ற வாழ்க்கை இல்லை, ரொம்ப சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கை. அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு பரிசுத்தமாக வாழ முடியலைன்னு சொல்றது, இல்லாட்டி முறுமுறுத்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு அப்படி வாழ்கிற வாழ்க்கை இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை. ஸோ அந்த செல்ல பிள்ளை அப்படிங்கிறது கொஞ்சம் மாற்றி வந்திருக்கு. தமிழில் மொழிபெயர்த்தவங்க அந்த சரியான வார்த்தையை போடாமல் கொஞ்சம் மாற்றிட்டாங்க. அந்த வார்த்தையை தான் நம்ம இன்னைக்கு அதிகமாக தியானிக்க போகிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கறது யாருன்னா, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் ஞானம் பேசுகிறது போல தெரிகிறது. ஞானமாகிய நான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஞானம் பேசிக்கொண்டே வருகிறது. அந்த ஞானம்தான் சொல்லுகிறது, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன். ஞானம் என்றால் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் மீட்பும் நீதியும் பரிசுத்தமுமானார் என்று. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது, நான் அவர் சொல்லுவதை கேட்டு செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரனாக இருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழிலே மொழிபெயர்த்தவர்கள் அதை சரியான வார்த்தையை போடவில்லை, செல்ல பிள்ளை என்று போட்டு விட்டார்கள். திருவிவிலியத்தில் கத்தோலிக்க பைபிளில் சரியாக போட்டிருக்கிறது, நான் அவர் அருகில் சிற்பியாயிருந்தேன். நான் அவர் அருகில், சிற்பி என்றால் ஒரு உருவத்தை செதுக்கக்கூடியவன். இன்னும் சொல்ல போனால் கிராப்ட்ஸ்மேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கைவினையாளர், கைவேலை செய்யக்கூடிய ஒரு நபர். ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எனக்கு எஜமானாக, அவர் எனக்கு மாஸ்டராக இருக்கிறார். அவர் என்ன சொல்லுவார்னு கேட்டு அதை செய்யறதுக்கு நான் எப்போதும் தயாரா இருக்கேன்னு சொல்லி, நான் அவருடைய பேச்சை கேட்டு அவர் எனக்கு கொடுக்கக்கூடிய வேலையை கேட்டு அதை அப்படியே செய்யக்கூடிய செல்ல பிள்ளையா இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஊர்ல செல்ல பிள்ளைன்னா ஒரு வேலையும் செய்யாததான் செல்ல பிள்ளைமாங்க. ஏன் அந்த பிள்ளைகிட்ட வேலை கொடுக்க மாட்டீங்களா? அது செல்ல பிள்ளைங்க, அது வேலை செய்யாதுங்க. ஆனா இயேசு செல்ல பிள்ளை, சொல்ற வேலையை செய்யக்கூடிய செல்ல பிள்ளை. அநேக நேரங்களில் நம்ம செல்ல பிள்ளை நினைச்சுக்கிட்டு வேலை செய்ய மாட்டேங்கிறோம். ஆனா செல்ல பிள்ளைகள் என்றால் என்ன அர்த்தம்? வேலை செய்வது என்ன என்பதை கேட்டு, அல்லது என்ன வேலை செய்யணுங்கிறத கேட்டு அந்த வேலையை செய்கிற பிள்ளை தான் செல்ல பிள்ளை. ஆமே. ஒரு வேலையை செய்யாத பிள்ளையோ, வேலை செய்யறதுக்கு சுணங்குற பிள்ளையோ செல்ல பிள்ளை இல்லை. சொல்ற வேலையை தட்டாம ஒரு பிள்ளை செய்துன்னா அதுக்கு பேர் தான் என்ன பிள்ளை? செல்ல பிள்ளை. ஸோ திருவிவிலியத்தில் இருக்கிறதை வாசிக்கிறேன், நான் அவர் அருகில் சிற்பியாயிருந்தேன், நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சி ஊட்டினேன், எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். ஸோ இந்த வார்த்தை இன்னைக்கு உங்க வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில பிராக்டிஸ் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை. நீங்களும் நானும் இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமானால் நம்ம வாழ்க்கை எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? எப்போ நான் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு வழியை தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவரை சந்தோஷப்படுத்தி நான் சந்தோஷப்படுவது. இன்னைக்கு செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால், மகிழ்வித்து மகிழ். சொல்லுங்க பார்க்கலாம். மகிழ்வித்து மகிழ். நமக்கு என்னன்னா, ஆண்டவர் என்ன சந்தோஷப்படுத்தணும், அதுவும் உண்டு. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான்,
கர்த்தாவே உம்முடைய செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். எவ்வளவோ காரியங்களை செஞ்சு நம்மளை சந்தோஷப்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? நீ அவருக்கு அருகில் என்ன வேலை சொன்னாலும் உடனே செய்யக்கூடிய ஒரு செல்ல பிள்ளையா இருக்கியா? இன்னைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். எவ்வளவோ காரியங்களில் அவர் நம்மை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், நம்முடைய ஜெபங்களை கேட்டு எவ்வளவோ ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நான் சந்தோஷப்படுத்துற என்னுடைய பிள்ளை என்ன சந்தோஷப்படுத்தணும், எனக்கு பிரியமா இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். கைத்திறனுள்ள தொழிலாளியாக இருந்தேன். ஒரு மொழிபெயர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது, கைத்திறனுள்ள தொழிலாளி. சும்மா ஏனோதானோன்னு ஒரு வேலையை செய்யறாள், ஸ்கில்ஃபுல் மேன், கைத்திறனுள்ள வேலையாள். ஒரு வேலையை சொன்னா முழு பலத்தோடு, ஒரு ஊழியத்தை சொன்னா முழு பலத்தோடு, கடமைக்காக ஊழியம் செய்வதில்லை, கடமைக்காக செயலாற்றுவதல்ல, ஆண்டவருக்காக ஒரு வேலையை செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் என் முழு இருதயத்தோடு, என் முழு பலத்தோடு, என் முழு ஆத்மாவோடு. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை குறித்து கொடுக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். நித்தம் அவர் அருகில் செல்ல பிள்ளையா இருந்தேன் என்பது நித்தம் அவர் அருகில் அவர் சொல்ற வேலையெல்லாம் செய்யக்கூடிய கைத்திறனுள்ள வேலையாளா இருந்தேன். எதுக்கு அங்க போட்டிருக்குன்னா, அந்த வசனத்தை மட்டும் பார்க்க கூடாது, முன்னையும் பின்னையும் பார்க்கணும். அங்க பாருங்க 27ஆம் வசனத்துல, அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன், அவர் சமுத்திர விசாலத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திவாரங்களை நிலைப்படுத்துகையிலும். இப்ப எப்படி செல்ல பிள்ளையா இருக்க முடியும்? அதையெல்லாம் செய்யும் போது அவர் சொல்லுகிறதையெல்லாம் கேட்டு அப்படியே செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக இருந்தேன். அல்லேலூயா சொல்லுமா? தேவன் இந்த பூமியிலே என்னவெல்லாம் செய்ய விரும்புகிறாரோ அவருடைய விருப்பத்தை அறிந்து அதை செய்வதற்குத்தான் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த வசனத்தினுடைய ஆழத்தை பார்க்கும்போது நான் உட்கார்ந்து அழுவேன். ஆண்டவரே, அநேக நேரங்களில் எங்களுக்கு என்ன தோணுதோ அப்படிப்பட்ட ஊழியத்தை தானே செய்யறோம், எங்க மனசுல தோன்ற ஊழியத்தை தானே செய்யறோம். ஆனா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க, நீங்க என்ன பேச விரும்புறீங்க, நாங்க என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க, அதை கேட்டு செய்வதற்குரிய பொறுமை எங்களுக்கு இல்லையே. அப்படிப்பட்ட காரியங்களை கேட்பதற்கு உங்க சமூகத்துல அமரக்கூடிய பொறுமை எங்களுக்கு இல்லையே. ஆண்டவரே, நாங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் நாங்க செஞ்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன், நான் நினைக்கிறதெல்லாம் செய்து சந்தோஷப்படுவதல்ல, எனக்கு சந்தோஷத்தை உண்டாக்குவதற்கு நான் நிறைய காரியங்களை செய்வதல்ல, கொஞ்ச காரியம் செஞ்சாலும் அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நான் செய்வது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம் பார்க்கலாம். சோ இதெல்லாம் செய்யும் பொழுது நான் செல்ல பிள்ளையா வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருக்கேன். ஒரு அப்பா இருக்காரு, தோட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறாரு. அப்ப பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன், இல்லாட்டி ஒரு பிள்ளை இருக்கு. அப்பா கஷ்டப்பட்டு வேலை செய்யறத பார்க்கும்போது அந்த பிள்ளை சொல்ல, ஹே டாடி, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்களே, பரவாயில்லையா, உங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குது, பரவாயில்ல, நீங்க இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றீங்க, பரவாயில்ல, நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்றீங்கன்னு அப்பாவை பார்த்து சொல்லிட்டு இது அங்கங்க விளையாண்டுகிட்டு இருந்துச்சுன்னா இது ஒப்பேறாத செல்ல பிள்ளை. ஆனா அதே சமயத்துல அந்த பிள்ளை, டாடி கொடுங்க, நானும் என்ன செய்யறேன், சரி இதை என்ன செய்யணும், இந்த வேலையை எப்படி செய்யணும், அந்த வேலையை எப்படி செய்யணும், அப்படி கேட்டு ஒரு பிள்ளை செய்து வாருங்க. அந்த அர்த்தத்துலதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். இன்னைக்கு உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்து எதுக்கு தெரிந்தெடுத்திருக்காரு தெரியுமா? அன்றைக்கு உலகங்களை உண்டாக்கி விட்டார். இன்றைக்கு உலகத்தில் மனிதர்களை ரட்சிப்பதற்கு பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அவரோடு இணைந்து செயல்பட அல்லது அவருடைய உள்ளத்தின் விருப்பத்தை அறிந்து செயல்பட உங்களை அழைத்திருக்கிறார். துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு கிறிஸ்தவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? தேவ சமூகத்துக்கு போகணும், நம்ம விருப்பத்தை கேட்கணும், அவர் நம்ம விருப்பத்தை நிறைவேற்றணும், போயிடணும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஏன் தெரியுமா இன்னும் நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கல? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுங்க. என்ன வந்தாலும் யார் என்ன பேசினாலும் சரி, என் தேவன் முதலிடம், அவருக்கு பிரியம் எதுவோ அதைத்தான் நான் செய்வேன். அல்லேலூயா. அவருக்காக அவரை சந்தோஷப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. அந்த வார்த்தையினுடைய பின்பகுதி சொல்லுது, நாள்தோறும் அவருக்கு மகிழ்ச்சி ஊட்டினேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்படும் போது சந்தோஷமா வந்தாங்க. ஆனா மீட்கப்பட்ட ஜனம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு கோபம் ஊட்டி கொண்டே இருந்தார்கள். நீங்க சர்ச்சுக்கு வராட்டி ஆண்டவர் கோபம் வரும் தெரியுமா?
நீங்க ஜெபம் பண்ணாட்ட ஆண்டவர் கோவம் வரும் தெரியுமா? நீங்க பைபிள் வாசிக்காட்ட ஆண்டவர் கோவம் வரும் தெரியுமா? உங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் எழுதப்பட்ட வசனத்தின்படி நீங்க வாழாட்டா கோவப்படுவார், வெசனப்படுவார். அவர் உள்ளத்துல ஒரு எரிச்சல் வரும். இவ்வளவு செய்கிறேனே, இந்த பிள்ளை ஏன் எப்படி இருக்கு கேட்டீங்களா? ஆண்டவருடைய உள்ள வேதனைப்பட வாழ்ந்து திரும்ப அவர்கிட்ட போய், ஏன் ஆண்டவர் எனக்கு இது நடக்கல, நான் இத்தனை வருஷமா ஜெபம் பண்றேன், அத்தனை வருஷமா ஜெபம் பண்றேன், ஏன் எனக்கு நடக்கலன்னு சொல்லுவாரு. நீ என்னைக்காவது நான் எதுல சந்தோஷப்படுவேன் நீ கேட்டிருக்கியா? என்னை எப்படி சந்தோஷப்படுத்துறது நீ கேட்டிருக்கியா? உனக்கு சந்தோஷமான காரியங்களையே நீ கேட்கிற, என்ன நீ சந்தோஷப்படுத்தி இருக்கிறியா? ஒரு பெற்றோர் எப்ப பார்த்தாலும் பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துற காரியங்களே செய்து கொண்டே இருக்கிறாங்க. கொஞ்சமாச்சும் பிள்ளைகளும் பெற்றோரை சந்தோஷப்படுத்தினா தான் அந்த பெற்றோருக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். பெற்றோரே பிள்ளைகளை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருந்தா அந்த பிள்ளைகள் சரியான பிள்ளைகள் அல்ல. பிள்ளைகளும் பெற்றோரை என்ன செய்யணும்? அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இயேசு அதைத்தான் செய்தார். நான் டெய்லி அவருக்கு மகிழ்ச்சி ஊட்டினேன் அப்படின்னு அர்த்தம். நான் டெய்லி செய்யற காரியம், நான் பேசுற காரியம், நான் பழகிற நட்பு எல்லாமே என் ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்ப கொஞ்சம் உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. நீங்க டெய்லி செய்யற காரியம் ஆண்டவரை சந்தோஷப்படுத்துதா, ஆண்டவரை கோபப்படுத்துதா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நான் டெய்லி செய்கிற காரியம் என் ஆண்டவரை சந்தோஷம். டெய்லி முதல்ல ஒழுங்கா ஜெபம் பண்றீங்களா? டெய்லி ஜெபம் பண்றீங்களா? இந்த டெய்லி ஜெபம் பண்ணாட்டாலே ஆண்டவருக்கு உங்களை பார்க்கும்போது ஒரு அருவருப்பா இருக்கும். ஏன்னா எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்கிறார், எவ்வளவு அற்புதங்களை செய்கிறார், எவ்வளவு அடையாளங்களை உங்க வாழ்க்கையில செய்திருக்கிறார். அவர் எதிர்பார்ப்பது 1 மணி நேரமாவது என் கூட வலித்திருக்க கூடாதா? இன்னைக்கு அநேக நேரத்துல ஜெபிக்கணுங்கிற ஆசையிலேயே வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஐயோ நிறைய ஜெபிக்கணும். இந்த ஆசை உங்களுக்கு திருப்தியை தராது. ஜெபித்தால்தான் திருப்தி வரும். இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில அடிப்படை காரியங்கள் இல்லாமல் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? டெய்லி 1 மணி நேரமாவது தேவனுடைய பாதத்துல காத்திருந்து அவரோடு பேசுகிற அனுபவம், இதுதான் ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும். அநேக வயதானவர்களுடைய வேதனை என்ன தெரியுமா? என் பிள்ளை எனக்கு நிறைய சம்பாதிச்செல்லாம் கொடுக்க வேண்டாம், கொஞ்ச நேரம் என் கூட உட்காந்து என்ன செய்யட்டும், பேசட்டும். பிதாவுக்கு அந்த ஆசை தான் இருக்கு. என் பிள்ளை கொஞ்ச நேரம் உட்காந்து என்ன செய்யணும், மனுஷங்களோட எவ்வளவு நேரம் பேசுறீங்க, என் பிள்ளை என்னோடு பேச வேண்டும். எனக்கே ஜெபிக்காதவங்களை பார்க்கும்போது கோபமா வரும். அது ஏன் பிள்ளைகளா இருந்தாலும் ஜெபம் பண்ணாட்டா எனக்கு பயங்கர எரிச்சல் வரும். ஜெபம் பண்ணாத பிள்ளைகளை பார்க்கும்போது கோபமா தான் வரும். ஆனா ஜெபிக்கிறவங்களை பார்க்கும்போது சந்தோஷமா. நமக்கே ஒரு ஊழியக்காரனுக்கே பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்கன்னு சொல்லும் போது சந்தோஷமா இருக்குன்னா பிதாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இல்லையா சொல்லுவோமா? நான் அவரை எப்பொழுதும் மகிழ்வூட்டி கொண்டே இருந்தேன். அவருக்கு முன்னாடி எப்போ நான் சந்தோஷமா இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கிறது ஈஸி, சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கிறது ஈஸி. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட போய் லூட்டி அடிச்சுட்டு ஜாலியா விளையாண்டுட்டு அப்படி இப்படின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி சந்தோஷமா இருக்கலாம். ஆனா இயேசு தேவனுக்கு முன்பாக சந்தோஷமா இருந்தார். அதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தருக்கு முன்பாக நான் சந்தோஷமாய் வாழ வேண்டியது. இந்த இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாத்தீங்களா, 31ஆம் வசனத்தை, அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். இன்னைக்கு நான் இந்த வார்த்தையை கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு அழுத்தி சொல்ல விரும்புறேன். முதலாவது சொல்றேன், அவர் உலகங்களை உண்டாக்கும் போது நான் அவர் அருகே இருந்தேன். எதுக்கு இருந்தாரு? வேடிக்கை பார்க்க இருந்தாரா? நான் முதல்ல சொன்னேன், கார்டன்ல ஒரு அப்பா வேலை செய்யும் போது அப்பாவுடைய கஷ்டத்தை பார்த்து ஒரு பிள்ளை பரவாயில்ல நல்லா சந்தோஷமா செய்றீங்களே, ரொம்ப கஷ்டப்பட்டு செய்றீங்களே, ரொம்ப நேர்த்தியா செய்றீங்களேன்னு வேடிக்கை பார்த்து கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க பிள்ளையா இல்ல. இயேசு கிறிஸ்து அவர் உலகத்தை எல்லாம் பிதா உண்டாக்கும் போது அவர் அருகே இருந்தார். எதற்காக இருந்தார்? வாசிக்கலாம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம், என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும், எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், அவரை கொண்டும் அவருக்கென்றும். அப்ப இந்த நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தை யோசிச்சு பாருங்க. அவர் இந்த ஜலத்தை சமுத்திரத்தை உண்டாக்கி அதற்கு ஒரு எல்லையை வைத்து மலைகளை உண்டாக்கி இதெல்லாம் செய்யும்போது இயேசு கிறிஸ்து பக்கத்துல உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கிற செல்ல பிள்ளையா இருந்தாரா? அவர் சேர்ந்து செயல்பட்டாரா? இந்த வசனம் என்ன போடுது? அவரை கொண்டு. ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பிதாவாகிய தேவன் இயேசுவை கொண்டு
இந்த உலகங்களை உண்டாக்குறார். யோவான் 1 அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1 அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவராகிய இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அங்கே யோவான் குறிப்பிடுகிறார், உலகம் அவர் மூலமாய். அப்ப செயல்படுகிறவர் ஒரு இருக்கிறார். என்னுடைய வாய்ஸ இந்த மைக்ரோபோன் உள் வாங்கி இந்த ஸ்பீக்கர் வழியா வெளியிடுகிறது. பேசுகிறதுனா என் பேச்சை கொண்டு போகிறது இந்த மைக். இதே போல பிதாவாகிய தேவன் செய்ய நினைக்கிறார், அவர் செய்வதை வெளிப்படையாக செய்து முடிப்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதே யோவான் 1 அதிகாரம் 3ஆம் வசனம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஒரு அணு கூட இயேசு கிறிஸ்து இல்லாமல் உண்டாகவில்லை. அத்தனையும் பிதாவாகிய தேவன் இயேசுவை கொண்டு செய்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். இன்னைக்கும் பிதா சொல்றத அப்படியே கேட்டு செய்யக்கூடிய செல்ல பிள்ளைகளா உங்களை என்னை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சொன்னதை சொன்னபடி. அந்த கைவேளையாள் அப்படின்னா இந்த கொளுத்து வேலை செய்யற இடத்துல பார்த்தீங்கன்னா கையாளுன்னு சொல்லுவாங்க. கையாள்னா யார் தெரியுமா? சித்தாளுங்கிறவங்க அங்கே தூரத்தில் போய் மண்ணை குழச்சி எடுத்துட்டு வர்றது, இல்லாட்டி செங்கலை எடுத்துட்டு வர்றது, கல் எடுத்துட்டு வர்றது, இதெல்லாம் சித்தாள் வேலை. கையாள்னா அந்த கொத்தனாருக்கு பக்கத்திலேயே நிற்பாங்க. என்ன கேட்டாலும் உடனே செங்கல் அப்படின்னா செங்கல் எடுத்து கொடுக்கணும், சாந்துனா சாந்து எடுத்து கொடுக்கணும், தண்ணி அப்படின்னா தண்ணி எடுத்து கொடுக்கணும். ஒரு கொத்தனார் வீட்டை கட்டும்போது அவருக்கு பக்கத்திலே ஒரு கையாள் இருக்காங்களே, இந்த மாதிரிதான் இயேசு இருந்தாரா? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? உங்களை என்னைய இயேசு அழைத்த போது அவருக்கு பக்கத்தில் இருக்கிற கையாள அழைச்சிருக்காரு. ஆனா நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? எனக்கு அந்த வேலை இருக்கு, எனக்கு கம்பெனியில வேலை இருக்கு, எனக்கு இங்க வேலை இருக்கு, அங்க வேலை இருக்கு, இங்க வேலை இருக்குன்னு நம்ம வேலையை செய்து அதிலே சந்தோஷப்படுறோம். இன்னும் எனக்கு வேதனையான காரியம் என்ன தெரியுமா? நல்ல செய்தியை கேட்குறீங்க, பிசாசுடைய பயங்கரமான வஞ்சனை. நல்ல செய்தியை கேட்டும் அதன்படி செய்யாம அப்படியே சும்மா மன வருத்தம் அடைஞ்சிட்டு போறீங்க பார்த்தீங்களா? இதுக்கு கண்டிப்பா நீங்க கணக்கு கொடுத்தே ஆகணும். பயமா இல்லையா? இவ்வளவு வெளிப்பாடுள்ள செய்தியை கொடுக்கும்போது இதுக்கு நீங்க கீழ்ப்படியாம போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் கணக்கு கொடுத்து ஆகணும். பரலோகம் போறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த செய்தியை கேளுங்க. பாஸ்டர் புதுசா பிரசங்கம் பண்றாருங்கிறது முக்கியம் இல்லை. அந்த பிரசங்கம் என் வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது, அந்த வசனத்துக்கு நான் எப்படி இசைந்து போகிறேன், அதுதான் முக்கியம். அப்படி இல்லாம நல்லா இருந்துச்சு பிரசங்கம், நல்லா இருந்துச்சுன்னு கேட்டு எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுனால எனக்கு எந்த பெருமையும் இல்லை, அதுல சந்தோஷப்படுற ஆளு நான் கிடையாது. இந்த பிரசங்கம் உங்களை மாத்துச்சுன்னா சந்தோஷம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எவ்வளோ காரியங்கள்ல ஒரு கம்பெனி எடுத்துக்கொள்ளுங்க, அரசாங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்க, இல்லை நீங்க வேலை பார்க்குற எடுத்துக்கொள்ளுங்க. 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஓயாம உழைக்கிறீங்க. உங்களுக்கு உயிரை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, தண்ணியை கொடுத்து, சுவாசத்தை கொடுத்து, சூரிய வெளிச்சத்தை கொடுத்துருக்கிற தெய்வத்துக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்காரு. அவர் வேலை ஏதாவது செய்யறீங்களா? அவருக்கா என்ன செய்றீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யோசித்து பாருங்க. அதைத்தான் சொல்றாரு, நான் அவர் அருகே கை வேலையாளாயிருந்தேன். கைக்கு அடக்கமான ஒரு வேலையாள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை அப்படிதான் எதிர்பார்க்கிறார். 1 யோவான் 3 அதிகாரம் 22ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். இன்றைக்கு அநேக நேரத்தில் ஏன் நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை? நண்பனுக்கு பிரியமான காரியங்களை நண்பனுக்கு முன்பாக செய்கிறோம், மனிதர்களுக்கு பிரியமான காரியங்களை மனிதர்களுக்கு முன்பாக செய்கிறோம். பிள்ளைகளுக்கு பிரியமாக, புருஷனுக்கு பிரியமாக, அவர்களுக்கு பிரியமாக, இவர்களுக்கு பிரியமாக மனுஷனை ப்ளீஸ் பண்ணி அவங்களுக்காக வாழ்ந்தபடினால நம்முடைய அநேக ஜபங்கள் இன்னும் கேட்கப்படாம அப்படியே பெண்டிங்ல இருக்கு. ஆனா ஜபம் ஈஸியா கேட்கப்படணும். நீங்க பண்ற ஜபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்கணும்னா இந்த வசனத்தில் அதுக்கு ஒரு விடை இருக்கு. அவருக்கு முன்பாக பிரியமானதை செய்யுங்கள். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக பிரியமானது. அப்ப ஆண்டவருக்கு பிரியமானது எதுன்னு தெரிஞ்சாத்தானே நீங்க பண்ண முடியும். ஆண்டவருக்கு பிரியமானது என்னன்னு தெரியணுமே. சங்கீதம் 40ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 8ஆம் வசனம். என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். ஆண்டவருக்கு பிரியமானதை நான் எப்படி செய்ய முடியும்?
ஆண்டவருக்கு பிரியமானது எது என்று நான் எப்படி கண்டுபிடிப்பது? இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இருக்கும் பொழுது எது தேவனுக்கு பிரியம், எது தேவனுக்கு பிரியம் இல்லை என்பதை இந்த வார்த்தை உங்களுக்கு வெளிப்படுத்தும். இந்த வசனம் உள்ளத்தில் இருக்கணும். வீட்டுல கேலண்டர்ல இருக்கிறது முக்கியம் இல்லை, அல்லது இந்த மாதிரி ஒரு கார்டு எடுத்து வச்சு வாக்குத்தத்த அட்டை என்பதை நீங்க பைபிள்ல வச்சுட்டு அப்பப்ப பார்த்து ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களே இது நிறைவேறணும் அது அல்ல. இந்த நியாயப்பிரமாணம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அந்த கிருபையின் பிரமாணம் என் உள்ளத்தில் இருக்க வேண்டும். இந்த வசனங்கள் என் உள்ளத்தில் நிரம்ப நிரம்ப உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எது பிதாவுக்கு பிரியம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஃப்ரெண்டு வர்றான், வாடா வெளியே போலாம், அங்க போலாம், கிரிக்கெட் விளையாட போலாம், இல்லாட்டி இங்க போலாம் அங்க போலான்னு கூப்பிடுறான். அப்ப அவன் கூட போறது அவனுக்கு பிரியம், உனக்கு பிரியம். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, கிராம ஊழியம் நடக்குது, நீ கிராம ஊழியத்துக்கு போலாம்ல, அது வெறுப்பா இருக்கு, இயேசுவை பத்தி சொல்றது போர் அடிக்குது. அங்க அவனை இயேசுவனை நேசிக்கிறாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நினைக்கிறான், ஒரு மாதிரி கேவலமா இருக்கு. ஃப்ரெண்டோட போனா எவ்வளவு ஜாலியா இருக்கு. இங்கதான் பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறான். அந்த ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நமக்கு பிரியமா வாழ விரும்புறோம், ஆனா யாருக்கு பிரியமா வாழ மறந்துடுறோம்? தேவனுக்கு பிரியமா. தாவீதை போல சொல்லணும், உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கு பிரியமானதை செய்ய இயேசு அதைத்தான் செய்தார். இயேசு அதைத்தான் செய்தபடினால நீங்க யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. எப்ப செய்யறாரா? எல்லாம் சொல்லுங்களேன், சொல்லுங்க. இன்னும் தேடிக்கிட்டு இருக்கீங்களா பைபிள்ல? சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவுக்கு பிரியமானத எப்பொழுதும் இருக்கு. இன்னொரு வார்த்தை சொன்னா 24 hours. 24 hours யாருக்கு பிரியமா செய்யறாரு? இங்கேதான் உங்க இந்த பிரசங்கத்துல தீர்மானம் எடுக்க வேண்டியது நீங்க இங்கேதான். நான் எப்பெல்லாம் தேவனை பிரியப்படுத்துறேன், எப்பெல்லாம் மனுஷனை பிரியப்படுத்துறேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நான் எப்பவும் அவரை பிரியப்படுத்துறேன். அவருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்கும்னு எப்ப தெரியும்? இப்போ ஒரு உதாரணமா ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கொள்ளுங்க. கல்யாணம் பண்ணி வர்றாங்க. கல்யாணம் பண்ணி வந்த உடனே மனைவி தனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் சமைச்சு, தனக்கு என்னெல்லாம் சமைக்க தெரியுமோ அதெல்லாம் சமைச்சு சமைச்சு புருஷனுக்கு போட்டா அவர் சாப்பிடவே மாட்டேங்கிறார். அவர் சிறுகவும் நான் பெருகவும் வேண்டுங்கிற மாதிரி அவருக்கு பிடிக்காத சமைச்சு சமைச்சு அவர் கொத்தவரங்க மாதிரி ஒல்லியா போய்கிட்டே இருக்காரு. அம்மா பூசணிக்காய் மாதிரி குண்டாகிட்டே போறாங்க. ஏன்னா இந்த அம்மா இவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு செஞ்சு நல்லா சாப்பிட்றாங்க, ஆனா அவருக்கு பிடிச்சதை செய்யல. இப்ப கொஞ்ச நாள் ஆகுது, ஆக ஆக சில காய் வைக்கும் போது நல்லா சாப்பிட்றாரு, சில காய் வைக்கும் போது சாப்பிட மாட்டேங்கிறாரு. ஒரு கல்யாணம் ஆகி 6 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப புரிஞ்சு போச்சு வீட்டுக்காருக்கு எது பிடிக்கும், எது எப்ப கூட வாழும்போது. கூட வாழும்போது அவரோடு ஒன்னா இருக்கும் பொழுது அவருக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது. இப்ப ஆண்டவருக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதுக்கு ஒரு சிம்டம்ஸ் தெரியுமா? நீங்க ஒரு காரியத்தை செய்யும் போது உள்ளத்துல ஒரு கலக்கம், உள்ளத்துல ஒரு தடுமாற்றம், உள்ளத்துல ஒரு பயம், அது தேவ பிரசனம் போன மாதிரி ஒரு காரியம்னா நீங்க தேவனுக்கு பிரியமானதை செய்யாம வேற யாருக்கோ பிரியமானதை செஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். திடீர்னு ஒரு காரியத்தை செய்யும் போது உங்களுக்கு ஒரு பரவசம் வருதுன்னா நீங்க தேவனை பிரியப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இத பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். பிதாவே, நான் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். பிதா எப்பவுமே இயேசுவை எப்படி தெரியுமா பார்த்தாரு? பிரியமானவராக பார்த்தார். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே. ஏன் பிரியமானவர் சொல்றாரு தெரியுமா? பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறவர்கள் பிதாவுக்கு பிரியமானவர்கள். இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து பிரியமானவனே அப்படின்னு சொல்லணும்னா நீங்க எப்படி நடக்கணும்? இப்ப பிரியமானவங்க கேட்டதை உடனே வாங்கி கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான காரியத்தை சொல்றேன். பிரியப்படுறவங்க, நம்ம ரொம்ப விரும்புறவங்க, நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க, அல்லது நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க ஒரு காரியத்தை கேட்டா எப்பாடுபட்டாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். இப்ப இயேசு பிதாவுக்கு பிரியமானவரா இருக்காரு. ஏன் பிதாவுக்கு பிரியமானவரா இருக்காரு? அவர் உலகங்களை உண்டாக்கும் போது அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்து முடித்தார். அவர் எதை செய்யணும்னு விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்கக்கூடியவரா எல்னா என்னையா வந்து நிற்கிறார்.
அப்படிப்பட்ட காரியத்தை இயேசு செய்து கொண்டிருக்கிறபடினா பிதாவுக்கு இயேசுவை பார்க்கும்போது எப்படி ஆயிப்போச்சு? என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர். இயேசு சொல்றாரு, நான் பிதாவுக்கு பிரியமானவர்களை எப்பொழுதும் செய்கிறபடியா. இப்ப இயேசு ஒவ்வொரு காரியத்திலும் பிதாவை பிரியப்படுத்தி கொண்டே இருந்தார். மனுஷனை பிரியப்படுத்தல, வேதபாரர்களை பிரியப்படுத்தல, மதவாதிகளை பிரியப்படுத்தல, அரசியல்வாதிகளை பிரியப்படுத்தல. இன்னைக்கு ஊழியம் எப்படி தெரியுமா போயிட்டு இருக்கு? மனுஷனை பிரியப்படுத்துற ஊழியம், ஜனங்களை பிரியப்படுத்துற ஊழியம், அரசியல்வாதிகளை பிரியப்படுத்துற ஊழியம், இன்னைக்கு இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஆனா நம்முடைய பேச்சு, நட, உட, பாவனை எல்லாம் யாரை பிரியப்படுத்தணும்? பிதாவை பிரியப்படுத்தும். இயேசு எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பாருங்க. நீங்க யாருக்கு பிரியமானதை செய்றீங்க? உங்க ஜெபம் கேட்கப்படலை. அவருக்கு பிடிக்காத காரியங்களையே செய்துட்டு அவர்கிட்ட ஆண்டவர் எனக்கு இது வேணும், அது வேணும், எனக்கு ஒரு வேலை வேணும், எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், எனக்கு ஒரு குழந்தை வேணும், எனக்கு ஒரு பிசினஸ் நல்லா நடக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிரியமா நீ நடக்கிறியாப்பா? அப்படி பிரியமா நடந்துட்டா அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை நாம் செய்கிறபடியா நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்கிறோம். ஜெபம் கேட்கப்படணுமா? ஒரே ஒரு வழி, அவருக்கு பிரியமானதை செய்யுங்க. அவருக்கு எது பிரியமானதுங்கிறத யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து அப்படி செஞ்ச பண்ணினால் பிதா சொல்றார், இவர் எனக்கு என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர். ஞானஸ்தானம் எடுத்து கரையேறார். அப்ப பிதா சொல்றார், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஆண்டவர் பல காரியங்கள்ல பிதாவுக்கு பிரியமாக வாழ்ந்து கொண்டிருந்தார். நம்மளை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார் தெரியுமா? மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிற பிரியமா இருக்கணும்னு சொல்றார். உன்னத பாட்டின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, மன மகிழ்ச்சியை உண்டாக்குகிற என் பிரியமே. மன மகிழ்ச்சியை உண்டாக்குற என் பிரியமே என்ன அர்த்தம்? பிதாவை எப்பொழுதுமே இந்த மனவாட்டி பிரியப்படுத்திக்கிட்டே இருக்கா. மணவாளனை பிரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறா. இயேசு செய்தது அதுதான். இயேசுவை ஃபாலோ பண்ணதான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்காரு. ஆமீன் சொல்லுவோமா? யாரை ஃபாலோ பண்ண? எந்த ஊழியக்காரனையும் ஃபாலோ பண்ணல. எல்லா ஊழியக்காரங்களையும் முன்மாதிரியா எடுத்துக்கிறதுக்கு சில காரியங்கள், நல்ல காரியம் இருக்கு, அதை எடுத்துக்கிறணும். நம்ம ஃபாலோ பண்றதுக்கு தகுதியான ஒரே ஒருவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை மட்டும்தான் நான் பின்பற்ற வேண்டும். அவர் பிதாவுக்கு பிரியமானதை செய்தார். அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. தைரியமா சொல்றாரு. லாசருடைய கல்லறைக்கு முன்னாடி நின்று சொல்றாரு, பிதாவே, நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறேன். நீங்க சொல்ல முடியுமா? நான் என்ன ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்கிறார். ஐயோ, இன்னும் செவி கொடுக்கலையே. வாழ்க்கையில இன்னும் நிறைய ஜெபங்கள் கேட்கப்படல. டிவி முன்னாடி உட்காந்து 24 மணி நேரமும் சீரியலும் அது இதுவும் பார்த்துக்கிட்டு இருந்தா பிதாவுக்கு பிரியமா? அப்புறம் எப்படி உங்க ஜெபம் கேட்கப்படும்? பிரச்சனை நம்மள்கிட்ட தான் இருக்கு. நான் 10 வருஷமா சர்ச்சுக்கு வரேன், 5 வருஷமா சர்ச்சுக்கு வரேன், எனக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கல, எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலைன்னா, நீங்க நடக்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு பிரியமா இருக்கிறதா? தேவனுக்கு பிரியமா இருக்கணும். மன மகிழ்ச்சியை உண்டாக்குற என் பிரியமே. இயேசு சொல்றார் நீதிமொழிகள் 8:30, நித்தம் அவருடைய மன மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது என்னை பார்க்கும்போது அவருக்கு சந்தோஷம் உண்டாகுது. என்னை பார்க்கும்போது அவருக்கு, தானியேலை பார்க்கும்போது ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். பிரியமான புருஷனாகிய தானியேலே. ஏன் தானியேலை பிரியமான புருஷன் சொன்னாரு? அவன் தன்னை தீட்டுப்படுத்தாமல் வாழ்ந்தான், உலகத்தால தன்னை கரைப்படுத்தாமல் வாழ்ந்தான். அதனாலதான் அவன் ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் பதில கொடுத்தார். நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஏன்னா இந்த உலகம் தீட்டுப்படுத்த பார்க்குது, நம்முடைய ஆத்மாவை தீட்டுப்படுத்த பார்க்குது. உலகத்தில் உள்ள டெக்னாலஜி, உலகத்தினுடைய ஆசா பாசங்கள், இதெல்லாம் நம்மளை தீட்டுப்படுத்த பார்க்குது. நீ உலகத்தால தீட்டுப்பட்டுட்டு ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே எனக்கு இது நடக்கல அது நடக்கலன்னு சொல்லுவாரு. என் தாசனாகிய தானியேலை பிரியமானவன் என்று அழைத்ததற்கு காரணம், அவன் போஜனத்துல கூட தன்னை தீட்டுப்படுத்தல. 2வது, அவன் மேல ஆண்டவர் ரொம்ப சந்தோஷமா இருந்ததுக்கு காரணம், தலையே போனாலும் ஜெபத்தை விட மாட்டேன். இன்னைக்கு தூக்கத்தை விரும்புறோம், ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண முடியல. ஆமாவா இல்லையா? எத்தனை பேர் ஆமான்னு ஒத்துக்கிறீங்க? கையை தூக்க சொல்லலாம். ஆமா, நிறைய பேர் இருக்கீங்க. எதை விரும்புறோம்? தூக்கத்தை விரும்புறோம். தூங்குறது இன்ட்ரெஸ்டா இருக்கு. பிதாவுக்கு முன்னாடி உட்கார்றது அவருக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கு. பிதாவுக்கு முன்னாடி போய் டெய்லி ஆஜராகணும் காலையில. இந்த ஒரு ரியல் கிறிஸ்டியன் லைஃப் உங்க வாழ்க்கையில வரணும். சும்மா மனசுல ஆண்டவரை நினைச்சிட்டு நான் ஆண்டவரை நேசிக்கத்தான் செய்யறேன்னா, பிராக்டிக்கலா நடைமுறையில நீங்க அவர் விரும்புறதை செய்யாட்டா உங்களுடைய அன்பு போலியானது, உங்களுடைய அன்பு மாய்மாலமானது.
இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. அவன் யாராவது ராஜாட்ட ஜெபம் பண்ணாம தெய்வத்திட்ட ஜெபம் பண்ணா சிங்க கபில போடுவாங்கன்னு தெரிஞ்சு பண்றான் பாத்தீங்களா? இந்த துணிகாரம் யாரை பிரியப்படுத்துச்சு? பிதாவை பிரியப்படுத்துச்சு. அதனாலதான் பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம விரும்புறதுதான் சரி. என்னை எது சந்தோஷப்படுத்துதோ, இன்னைக்கு ஆராதனை கூட எடுத்துக்கொள்ளுங்க. ஆராதனை எடுத்துக்கிறோமே, எந்த ஆராதனை யாருக்கு பிரியமா இருக்கணும்? யாருக்கு பிரியமா இருக்கணும்? நமக்கு பிடிச்ச பாட்டு, நமக்கு பிடிச்ச தாளம், நமக்கு பிடிச்ச ஸ்பீடு, இதெல்லாம் ஆராதனை கூட நம்மளை சந்தோஷப்படுத்தணும்னு விரும்பி வர்றோம். ஆராதனை நம்மை சந்தோஷப்படுத்த அல்ல, நம்முடைய தெய்வத்தை சந்தோஷப்படுத்த. ஒவ்வொரு காரியங்களையும் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொரு காரியமும் எனக்கு பிரியம், எனக்கு பிரியம், எனக்கு பிரியம் தான் செய்றீங்க. ஆண்டவர் நீங்க உடுத்துற உடையிலையோ, நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுலையோ நீங்க பிரியமா நடக்கிறத விரும்புறார். அதுல எல்லாம் கோவப்பட மாட்டார். ஆனா வாழ்க்கையில நீங்க செய்யற செயல்கள், நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள், இதெல்லாம் யாருக்கு பிரியமா இருக்கணும்? இப்ப இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த உடனே இயேசு கிறிஸ்து எப்படியெல்லாம் பிதாவுக்கு பிரியமா இருந்தார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில அவர் நடந்தார். இப்ப 31ஆம் வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க. நீதிமொழிகள் 8:31. அவருடைய பூவுலகில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே, அந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அவருடைய பூவுலகில் இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இயேசு எங்க இருக்கிறார்? பரலோகத்துல எங்க இருக்கார்? மகிமையான சிங்காசனத்தில் பிதாவின் மகிமை பொருந்தினவராக, மாட்சிமையுள்ளவராக, மகிமை நிறைந்தவராக இருக்கார். அந்த மகிமையான இடத்தை விட்டுட்டு பூமியில பாவிகள் இருக்க இடத்துல, இப்ப நம்ம ஒரு நல்ல பணக்காரவங்க இருக்கிற இடம், பெரிய பணக்காரவங்க, பெரிய பெரிய ஆட்கள், பிசினஸ்மேன், இவங்க இருக்கிற ஏரியால குடியிருக்கும் பொழுது நமக்கு சந்தோஷமா இருக்கு. கஷ்டப்படுற ஆட்கள், ஏழைகள், கொஞ்சம் இந்த சாக்கடை தண்ணி எல்லாம் வெளியே போற மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கு? ஐயோ, ஸ்டாண்டர்டு குறைவா, நம்ம ஸ்டாண்டர்டுக்கு இங்க குடியிருக்கிறது நல்லது இல்லைங்கிறோம். ஹலோ, இயேசுவை பார்த்து தெரிஞ்சுக்கிறணும். பாவமே இல்லாத, பொல்யூஷன் இல்லாத அந்த பரலோகத்திலிருந்து பிதா இந்த பூமியில வச்சாரு பார்த்தீங்களா? அவர் வச்ச இடத்துல எவ்வளவு பொல்யூஷன் இருந்தாலும், எவ்வளவு போக்கிரிகள் இருந்தாலும், எவ்வளவு பாவிகள் இருந்தாலும், அந்த இடம், அந்த அட்மாஸ்பியர் அவருக்கே பிடிக்காட்டாலும் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துமா? இங்கதான் உங்க வாழ்க்கை இருக்கு. ஆண்டவர் வச்ச இடத்துல சந்தோஷப்படாம, நேற்றுக்கு அந்த சிஸ்டர் அருள் வந்திருக்காங்களா, அவங்கள நான் ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வரும்போது நான் சொன்னேன், இந்த திருவொற்றியூர்ல ஊழியத்தை ஆரம்பிச்ச போது இந்த ராயபுரம் பிரிட்ஜை ஏறினாலே எங்களுக்கு அழுக வரும். ஏன்னா கோடம்பாக்கத்தில் ஊழியம் செய்யும்போது நல்ல ஏரியா, நல்ல டீசெண்டான ஏரியாவில் நாங்கள் இருந்தோம். ஆனால் இங்கே வரும்பொழுது அந்த மீன் நாத்தம், கருவாட்டு நாத்தம், ஜனங்களை பார்க்கும்போது ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் விக்கிரக ஆராதனை, இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பார்க்கும்போது ஒரே அழுகையாக வரும். ஆனால் என்னைக்கு ஆண்டவர் வைத்த இடத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை சந்தோஷப்படுத்தினோமோ, அன்னையிலிருந்து எங்கே போனாலும் இந்த ராயபுரம் பிரிட்ஜ் ஏறினா தான் அப்பாடா நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சுங்கிற ஒரு திருப்தி. ஆண்டவர் உங்களை வச்ச இடத்துல சந்தோஷமா இருக்கீங்களா? உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுத்துருக்கலாம், ஐயோ இந்த ஏரியாவில் இருக்க. உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கலாம், ஐயோ இந்த வேலை கிடைச்சிருக்கு. எதெடுத்தாலும் அதுல குறை, எதெடுத்தாலும் அதுல ஒரு குற்றம். ஆனா அவ்வளவு பெரிய தெய்வம் பரலோகத்துல சந்தோஷப்படலையா? பூமியில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கரப்ஷன் நிறைந்த பூமியில, பொல்லாத மனிதர்கள் நிறைந்த இந்த பூமியில தன்னுடைய மகிமை, மாட்சிமை, மேன்மை வேலையெல்லாம் தாழ்த்தி ஒரு குழந்தையா பிறக்கிறதுக்கு தன்னை அர்ப்பணித்தார். அப்ப பிதாவை எப்படி சந்தோஷப்படுத்தினாரு? அர்ப்பணிப்பின் மூலமா. சொல்லுங்க பார்க்கலாம். பிதாவை நீங்க சந்தோஷப்படுத்தினா முதல்ல அவருக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கணும். சும்மா போற போக்கில் ஜெபம் பண்றது, அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை இருந்துச்சுன்னா காலையில எழுந்து நீங்க ஜெபம் பண்ணுவீங்க, பைபிள் வாசிப்பீங்க, ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய காரியத்தை செய்வீங்க, பாவம் பண்ண மாட்டீங்க. எந்த இடத்துல ஆண்டவர் வச்சாலும் அந்த இடத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொள்வீங்க. பூவுலகில் அவருடைய மனுமக்களோடு, இப்ப படிச்சவங்களோட, நல்ல டீசெண்டா, நல்ல சந்தோஷமா இருக்க ஆட்களோட அங்க உட்காரும் போது சந்தோஷமா இருக்கு. நல்ல சென்ட் போட்டு, கோட் சூட் போட்டு ஒரு ஆள் உட்காந்துருக்காருன்னா பஸ்ல அவருக்கு பக்கத்துல உட்கார்றது, பிளைட்ல அவருக்கு பக்கத்துல உட்கார்றது.
ஒரு மாதிரி தூங்கு மூஞ்சி மாதிரி முடியெல்லாம் கலைஞ்சு போய் ரொம்ப சொங்கி மாதிரி ஒரு ஆள் வந்து உட்கார்றாரு. அவர் பக்கத்தில் உங்களால் உட்கார முடியுமா? அப்பதான் இல்லாது போலாது அப்படிலாம் பார்ப்போம். நான் கேட்குறேன், இப்போ இந்த ஆராதனையில் இவ்வளோ இடம் இருக்கு, 2வது ஆராதனையில் உட்கார இடம் இல்லாமல் இருக்கும். ஆமாவா இல்லையா? 2வது ஆராதனையில் உட்கார்றதுக்கு இடம் இல்லாமல் ஃபுல் டைட்டில். செகண்ட் சர்வீஸ்க்கு யார் வருவா? மீஞ்சூர்ல இருந்து ஹிந்திக்காரவங்க. அவங்களுடைய வேலை என்ன? அவங்களுடைய வேலை என்ன தெரியுமா? பிச்சை எடுக்கிற வேலை. அவங்க வந்து உட்காரும் போது எத்தனை பேர் முகத்தை சுளிக்கிறீங்க, எத்தனை பேர் சந்தோஷமா ஏற்றுக்கொள்றீங்க? ஹலோ, வாழ்க்கைங்கிறதா தான். எத்தனை பேர் முகம் சுளிக்கிறீங்க? பிச்சைக்காரவங்க தான். ஆனா இங்க வரும்போது நீட்டா வருவாங்க, அவங்க பிச்சைக்கார மாதிரியே தெரியாது. அவங்க வரும்போது அந்த ஹிந்திக்காரவங்க உடம்புலேயே சில வாடைகள்லாம் அடிக்கும். அவங்கெல்லாம் வந்து இந்த கூட்டத்தில் வந்து நெருக்கிட்டு வந்து உட்காருவாங்களே, இங்கே இந்த இடத்துல உட்கார பிள்ளைகள்லாம் ரொம்ப நெருக்கிட்டு இருக்கும்போது அவங்களும் வந்து நெருக்கி உட்காருவாங்களே. அப்போ எத்தனை பேர் முகம் சுளிக்கிறாங்க தெரியுமா? ஆனால் இயேசு தேவனுடைய செல்ல பிள்ளை இந்த பூமியில் மனுமக்களோடு வந்து உட்கார்றதுக்கு அவர் ஒரு நாள் வைக்கப்படலை. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் சாட்சியாக சொல்ல விரும்புகிறேன். இங்கே தாயம்மா சிஸ்டர் இருக்காங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பா அவங்க சர்ச்சுக்கு வந்த புதுசில் கடற்கரை ஓரத்தில் கடல்ல இருந்து 3வது வீடு அவங்க வீடு. ஓலை குடிசை, தரை கிடையாது, மணல் தான் ஓலை குடிசை. கவுச்சி நாத்தம் பயங்கரமாக அடிக்கும். நான் சொல்றது உண்மையா இல்லையா சிஸ்டர் தாயம்மா? ஆமாம், கவுச்சி நாத்தம் பயங்கரமாக அடிக்கும். அப்படிப்பட்ட இடம். ஒரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு PhD படிக்கிற ஒரு பிரதர், ஒரு டாக்டருக்கு படிக்கிறவர் நம்ம சர்ச்சுக்கு வந்துகிட்டு இருந்தார். அப்போ அவர் சொன்னார், பாஸ்டர் இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க அப்படின்னார். என் உள்ளத்தில் ஆண்டவர் சொன்னார், தாயம்மா வீட்டில் போய் சாப்பிட. அவங்களும் கூப்பிட்டாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா அப்படின்னாங்க. 2 சாய்ஸ். ஒருத்தர் PhD படிக்கிற டாக்டர், அவருடைய வீட்டில் போய் சாப்பிட்டா ரொம்ப அழகான வீடு, நல்ல அழகாக டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடலாம், நல்ல பிரியாணி கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும். இது தரை கூட கிடையாது, வெறும் மணல், கவுச்சி நாற்று எடுக்கிற அந்த கடற்கரை ஓரம். நான், என்னுடைய மனைவி, என் பிள்ளைகள் போய் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டோம். அது எங்களுக்கு சந்தோஷம் கொடுத்துச்சோ இல்லையோ, அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், எங்க பாஸ்டர் எங்க வீட்டில் வந்து சாப்பிட்டாருன்னு. இது யாருடைய சுபாவம் தெரியுமா? இயேசுனுடைய சுபாவம். ஆயக்காரர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுகிறாரு. பரிசு மதவாதிகள் அவர்களை விரும்பல, அவங்கெல்லாம் பாவிகள், ஒதுக்குனாங்க. ஆனா இயேசு அவர்களை நேசித்தபடினா அவர்களோடு உட்காருவதற்கு எங்க சிங்காசனத்துல பிதாவோடு சர்வ மகத்துவம் உள்ள அந்த தெய்வத்தோடு உட்கார்ந்திருந்தவர் பாவிகளோடு போய் உட்கார்ந்து சாப்பிடுவது. அந்தஸ்து பார்க்கல, சின்னவங்க பெரியவங்க, படிச்சவங்க படிக்காதவங்க, இதெல்லாம் பார்க்கலங்க. அருவருப்பா இருக்கக்கூடியதா இருந்தாலும் ஆண்டவர் அங்க போய் உட்கார்ந்தார். நீங்களும் நானும் ஏமாத்துறோம். அர்ப்பணிப்பு இருக்கா? ஆண்டவருடைய பிள்ளையா வந்தா முதல்ல எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? 2வதாக, எல்லா வல்லமையும் இருந்தும் ஒரு சாதாரணமான மனிதனாக வாழ பழகினார். ஆமென் சொல்லுவோமா? அந்தஸ்து, எனக்கு இது இருந்தா தான் முடியும், அது இருந்தா தான் முடியும், இப்படி இருந்தா தான் முடியும். ஒரு சின்ன பிள்ளை ஆஸ்திரேலியால இருந்து வந்துருந்துச்சு. நம்ம பிரதர் சவுந்தர் அவருடைய குழந்தை சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க இங்கே வந்தப்ப இந்த அவங்க வீட்டுக்கு அவங்க சவுந்தருடைய அப்பா வீட்டுக்கு போகும்பொழுது அந்த டாய்லெட் போறதுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரே அழுக. ஏன்னா அவங்க வந்து ட்ரை டாய்லெட் போய் தான் பழக்கம். இங்க வந்தா எல்லாம் வெட்டு தண்ணியா இருக்கும். அந்த தண்ணியை பார்த்தோமே அந்த பிள்ளை காலை வைக்க மாட்டேங்குது. 2 வயசோ 1.5 வயசோ தண்ணியில காலை வைக்க மாட்டேங்குது. ஐயோ நான் போமாட்டேன்னு சொல்லி அழுக அழுக அழுக. ஏன்னா அந்த பிள்ளை அதுல பழகிடுச்சு. வெட் டாய்லெட்ல போக பழகல, ட்ரைல தான் போய் பழகிருக்கு. அப்ப இந்த காலை வைக்கிறதுக்கு அது அந்த ஸ்டேட்டஸ் பார்க்குது. ஆனா இயேசு பிதாவுக்கு பிரியமா எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? அந்த அந்தஸ்து, இது இருந்தா தான் வாழ முடியும், இது இருந்தா தான் என்னால முடியும், இந்த வசதி வேணும், அந்த வசதி வேணும், இந்த வசதி, எந்த வசதியும் இல்லாமல் பஞ்சாபுக்கு நாங்க ஊழியத்துக்கு போயிருந்தப்ப தங்குறதுக்கு இடம் இல்லை. மரத்துக்கு அடியில ஒரு ஊழியத்துக்கு போயிருக்கோம். வேப்ப மரத்துக்கு அடியில நார்கட்டில் போட்டு, சிஸ்டருக்கு ஒரு கட்டில், எனக்கு ஒரு கட்டில், என் கூட வந்த இன்னொரு பாஸ்டருக்கு ஒரு கட்டில், அந்த நார்கட்டில் போட்டு கொடுத்தாங்க. டாய்லெட்டுக்கு கதவு கிடையாது, ஸ்கிரீன் தொங்கும், யாராவது வெளியே காவலுக்கு நிற்கணும். ஆண்டவர் நம்ம எந்த இடத்தில் வைக்கிறாரோ அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன ரம்மியத்தை கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். அவ்வளவு அந்தஸ்து உள்ளவராக இருந்தாலும் எல்லாரோடும் எசைந்து போனார். இது அவருடைய அடங்கி இருந்த தன்மையை காட்டுகிறது. அர்ப்பணிப்பின் மூலம் பிதாவை பிரியப்படுத்தினார். அடங்கி இருப்பதின் மூலம் சில சின்ன கிருபைகள் கிடைச்சிட்டா, எனக்கு எல்லாம் தெரியும்,
சாதாரண வேலை செய்ய முடியலை. ஒரு பாட்டு பாட தெரிஞ்சிட்டா, ஒரு கீபோர்டு வாசிக்க தெரிஞ்சிட்டா, ஒரு இசை வாசிக்க தெரிஞ்சிட்டா, ஒரு வொர்ஷிப் லீட் பண்ண தெரிஞ்சிட்டா, ஒரு பிரசங்கம் பண்ண தெரிஞ்சிட்டா, சாதாரண லெவல்ல நம்மளால இருக்க முடியல. நம்மளை குறித்து பெருசா நினைக்கிறோம். ஆனா இயேசு எல்லாம் இருந்தும் எல்லாவற்றையும் துறந்து எல்லாரோட இசைந்து போனார். ஆமென் சொல்லுவோமா? எல்லாரோட இசைந்து போய் அடங்கி இருக்க கற்றுக்கொண்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஞானஸ்நானம் எடுத்ததின் மூலமாய் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிதலின் மூலமாய் பிதாவுக்கு பிரியமாய் இருந்தார். இன்னைக்கு இந்த வசனம் என்ன சொல்லுது? அதுக்கு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா நீங்க பிதாவுக்கு பிரியமா வாழ்றீங்கன்னு அர்த்தம். வசனம் சொல்றது சொல்லிட்டு போகுது, எனக்கு இதுதான் ஆசைன்னா உங்களுக்கு பிரியமா வாழ்றீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். இயேசுவை போல மறணும்னு ஆசைப்படுறோம்ல, இயேசு பிதாவுக்கு பிரியமா இருந்தது போல நானும் பிதாவுக்கு அவர் அருகில எப்படி இருந்தேன்? செல்ல பிள்ளைங்கிறத விட்டுருங்க. அவர் அருகில அவர் சொல்ற சொல்ல கேட்டு வேலை செய்யக்கூடிய கை வேலையாளாக இருந்தேன். அப்படி செய்யற வேலை நிமித்தமாக அவரை சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருந்தேன். அவரை சந்தோஷப்படுத்துறதுனால ஆட்டோமேட்டிக்கா என் வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கு. என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு பிரியமா வாழ்றோம், அது பெரிய சந்தோஷம். அவருக்கு பிரியமா வாழ்ந்தீங்கன்னா கேரண்டி கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிடுவீங்க. ஆமென் சொல்லுவோமா? அவருக்கு பிரியமா வாழ்ந்துட்டீங்கன்னா கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிடுவீங்க. சரி, அடுத்த பாருங்க. சுவிசேஷம் அறிவித்ததின் மூலம் பிதா தன்னை அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றி என்ன செய்தார்? ஊழியம் செய்தார். ஊழியம் செய்வதன் மூலம் பிதாவை பிரியப்படுத்தினார். இப்ப ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறது ஊழியக்காரவங்க வேலையா, எல்லார் மேலும் விழுந்த கடமையா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. பாஸ்டர்மா இல்லாட்டி சில விசுவாசிகள் செய்யற வேலையா, எல்லார் மேலும் விழுந்த கடமையா? அப்போ உங்க கடமையை செய்யாட்டா உங்க கவர்மெண்ட் சும்மா விடுமா? உங்க கடமையை செய்யாட்டா உங்க கம்பெனி முதலாளி சும்மா விடுவாரா? ஆனா தேவன் உங்களுக்கு ஒரு கடமையை வச்சிருக்கும் பொழுது அந்த கடமையை செய்யாம ஜஸ்ட் எனக்கு அட்டெண்ட் பண்றதுக்கு ஒரு சர்ச் போதுங்கிற மனநிலைமையில வாழ்றீங்களே, அது எவ்வளவு கேவலமான ஒரு மனநிலைமைன்னு உங்களுக்கு தெரியுமா? வேதனையோடு ஆதங்கத்தோடு கோபமா பிரசங்கம் பண்றேன். மாறணும். ஊழியம் எல்லார் மேலும் விழுந்த கடமை. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா செய்யறது இல்லை ஊழியம், கண்டிப்பா செய்து ஆக வேண்டியது ஊழியம். என்றால் பிதாவுடைய கடமை உங்கள் மேல் இருக்கிறது. தேவனுடைய கடமை, தேவன் உங்கள் மேல் அந்த கடமையை போட்டிருக்கார். இயேசு எல்லா இடத்திலும் போய் என்ன செஞ்சாரு? ஊழியம் செய்தார். எங்க? ஒரு சமாரிய ஸ்திரீ கேவலமானவ, அவள்கிட்டையும் போய் ஊழியம் செஞ்சார். பிசாசு பிடிச்சவன் அவன்கிட்ட போய் ஊழியம் செஞ்சார். பெரிய தலைவர்கள் அங்கேயும் ஊழியம், நிக்கதோம் அவனுக்கும் ஊழியம் செஞ்சார். எல்லா தரப்பட்டவர்களுக்கும் என்ன செய்தார்? ஊழியத்தை செய்தார். நீங்க ஊழியம் செய்றீங்களா? ஊழியம் செய்யலைன்னா பிதாவுக்கு பிரியமா வாழலைன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. சபையில எவ்வளவு ஊழியம் நடக்குது. ஆராதனை செகண்ட் சர்வீஸ் முடிச்ச உடனே கிடி நடக்குது. அந்த கிட் சர்வீஸ்ல வந்து ஹெல்ப் பண்ணலாம். அது முடிச்சுமே ஏரியாக்கள்ல ஊழியம் நடக்குது, கிராமங்கள்ல ஊழியம் நடக்குது, மாலை ஆராதனை நடக்குது. இந்த சண்டே முழுசும் உங்களுக்கு டைட்டா இருக்கு ஏதாவது ஒரு ஊழியத்துல. அதான் பிதாவுக்கு பிரியமா இருக்குது. இல்லாட்டி சும்மா சண்டே வந்து இங்க உட்காந்துட்டு போறதுனால உங்க ஜெபம் கேட்கப்படும் அப்படின்னா தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா ஆண்டவருடைய வசனத்துக்கு மாறா அவர் செயல்படவே மாட்டார். வசனம் என்ன சொல்லுது? அவருக்கு கீழ்ப்படியணும். இயேசு கீழ்ப்படிதல் மூலமா ஞானஸ்தானம். இன்னைக்கு நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டாங்க. ஞானஸ்தானம் எடுத்தா தான் பரலோகம் போக முடியுமா? கள்ளன் ஞானஸ்தானம் எடுத்தானே. கள்ளனை பார்க்கறவங்க இயேசுவை பார்க்க மாட்டேங்கிறாங்க. சிலுவையில தொங்குற இயேசு ஞானஸ்தானம் எடுத்தாரு. நீங்க கள்ளனா இருந்து இன்னைக்கே சாகிறதா இருந்தா ஞானஸ்தானம் எடுக்க வேண்டாம். உங்களுக்கு தான் வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தரை என்ன செய்யணும்? பிரியப்படுத்தணும். அடுத்து பாருங்க, இயேசு ஊழியம் செய்ததின் மூலமாய் பிதாவுடைய நோக்கத்தை அனுப்பினார். என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அவர் எதுக்கு அனுப்பினாரோ அதை நான் செய்து முடிக்கணும். எதுக்கு என்ன ரட்சித்தார்? பரலோகத்துக்கு போறதுக்கு ரட்சித்தார். இந்த பூமியில் எதுக்காக வச்சிருக்காரு? அவருடைய நாமத்துக்கு மகிமையா கனி கொடுக்கும்படி. எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, அந்த கனி உங்களில் நிலைத்திருக்கும்படி, சந்தோஷம் உண்டாகும்படி நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இயேசு கிறிஸ்து சகித்து போனார். எப்படி போனாரு? எல்லாத்தையும் சகித்தார். ஏளனம், அவமானம், நிந்த இதெல்லாம் வந்தபோது நான் யார் தெரியுமா அப்படின்னு பார்த்துருந்தாருன்னா அத்தனை பேர் செத்து இருப்பான். இன்னைக்கு நமக்கு சுருக்குன்னு வர்றது என்ன தெரியுமா? நம்முடைய ஸ்டேட்டஸ். நம்முடைய ஸ்டேட்டஸ் தான் நமக்கு கோபத்தை உண்டு பண்ணுது. நம்முடைய தகுதி, நம்முடைய அந்தஸ்து இதெல்லாம் நமக்கு கோபத்தை உண்டு பண்ணுது. நான் யார் தெரியுமா, எங்கிட்டயே விளையாடுறியா அப்படின்னு நம்ம கோவப்படுறோம். ஆனா ஒரு வேலைக்காரன் கன்னத்தில் அடிக்கிறான், அப்படி பார்த்துருந்தாருன்னா அங்கேயே அவன் எரிஞ்சிருப்பான். பேதுரு நீ பொய் சொல்றன்னு சொன்ன உடனே அனனியா சப்பிரால் கீழே விழுந்து சாகுறாங்கன்னா இயேசு பார்த்தாலே சாக முடியுமா? அவருடைய கண்கள் எப்படிப்பட்டது?
அக்கினி ஜுவாலை போன்றது, பட்சிக்கிற அக்கினி. அவர் பார்த்த உடனே சாகடிக்க முடியும். ஆனா இந்த வழியாத்தான் போகணும்னு பிதா நியமிச்சதுனால ஏளனம், நிந்த, அவமானம் எல்லாத்தையும் என்ன செய்தார்? சகித்தார். நம்ம வேலை செய்யற இடத்துல நமக்கு ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா சுருக்குன்னு கோபம் வருதே, அந்த சுபாவம் மாறுதா? ஓவர் டென்ஷன் ஆகிறமே. நமக்குன்னு ஒரு பாணி வச்சு, நான் இப்படிதான். கோவப்படுத்தாத வரைக்கும் நீங்க எல்லாம் நல்லவங்க தான். கோவப்படுத்திட்டா இயேசுவை எவ்வளவு கோவப்படுத்தினாங்க. ஆனால் அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சாரு? நான் சொல்ற இந்த பிரசங்கம் ரொம்ப ஈஸியா வரக்கூடியதில்லை. இது என்ன வழிங்கிறத இன்னும் 10 நிமிஷத்துல நான் உங்களுக்கு சொல்லி முடிப்பேன். அவ்வளவு ஈஸியா வர்றதில்லை, பிராக்டிஸ் பண்ணணும். ஆமென் சொல்லுவோமா? சகித்து போனதுனால் சகிப்புத்தன்மை, இன்னைக்கு அதான் நமக்கு வரமாட்டேங்குது. சகிப்புத்தன்மை இருக்கிறது பிதாவை பிரியப்படுத்தும். சகிப்புத்தன்மையின் மூலமாய் பிதாவை பிரியப்படுத்தினார். உலக மனிதர்கள் தரவிருந்ததான மேன்மைகள் ராஜாவாக்குறதுக்கு தயாரா இருந்தாங்க. இயேசுவ ராஜாவாக்குறதுக்கு உலகம் அவருக்கு ஒரு மதிப்பு கொடுக்க விரும்பினது, உலகம் ஒரு பட்டம் கொடுக்க விரும்பினது, உலகம் ஒரு மேன்மையை கொடுக்க விரும்பினது. அதெல்லாம் வேணான்ட்டு நான் பிதாவினுடைய கிரியை செய்து முடிப்பேன். ஆமென் சொல்லுவோமா? தேவன் எதற்காக தன்னை அனுப்பினாரோ அதை செய்து முடிப்பதிலிருந்து வழி விலகவே இல்லை. இன்னைக்கு எத்தனையோ ஊழியக்காரவங்க, விசுவாசிகள் தேவன் சொன்ன வேலையை செய்யறதுக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆண்டவர் அழைச்ச போது ஒரு தரிசனத்தோடு வந்தாங்க. ஆண்டவருக்காக அதை சாதிக்கணும், இதை சாதிக்கணும்ட்டு எதுவுமே வேண்டாம், பட்டம் வேணாம், பதவி வேணாம், மேன்மை வேணாம், சொகுசு வேணாம், ஒண்ணு வேணாம், எனக்கு ஆண்டவர் மட்டும் போதும்ட்டு வந்தாங்க. ஆனா பிசாசு நைசா இடையில சில மேன்மைகள், சில தகுதிகள், சில பட்டங்கள், அது இதுன்னு கொடுத்த உடனே இப்ப தேவன் அழைத்த நியமித்த ஊழியத்தை விட்டுட்டு இந்த பதவிக்கு ஏத்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இயேசு ஒரு நாளும் பதவிக்கு ஏத்த ஊழியத்தை செய்யல, பிதா அழைத்த ஊழியத்தை செய்தார். எந்த மேன்மைகளும், எந்த பட்டங்களும், எந்த பதவிகளும், எந்த பணமும், எந்த அந்தஸ்தும் தேவன் நம்மை அழைத்த அழைப்பை விட்டு விலக்கி விடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பணம் வந்தமே மாறிக்கிறாங்க, நடையே மாறிடுது. அது ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? மாறவே கூடாது. அநேகர் எல்லாரோடையும் ஒத்து போனாரு, சிலருக்கு எல்லாரோடையும் ஒத்து போக முடியாது. எப்படியாவது இவங்களை குறை சொல்லிட்டு தான் தனித்தன்மையோடு இருக்குன்னு பார்ப்பாங்க. அடுத்தவங்களை குறை சொல்றவங்கள நம்ப மாட்டோம். எங்கள்கிட்ட சிலர் குறை சொன்னாங்கன்னா பார்ப்போம், ஓஹோ இவங்க சரியில்லாத ஆவி. அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லக்கூடாது, அவங்களோட ஒத்து இணைந்து ஊழியம். இயேசு அப்படிதான் 12 பேரை கொடுத்தாரு. 12 பேர் எப்படிப்பட்டவங்க? மீன் பிடிக்கிறவங்க, டாக்ஸ் கலெக்டரா இருந்தவங்க. இவங்களோட இயேசு ஒத்து போனாரா இல்லையா? பிதாட்ட போய், பிதாவே ஊழியத்துக்கு என் கூட அனுப்புன இந்த ஆளு சரியில்லை, இவர் இப்படி பண்றாரு, அப்படி பண்றாரு, இவரை மாத்திட்டு வேற இடத்துல போறங்க, என்னைக்காவது கேட்டாரா இயேசு? கூட ஊழியத்துக்கு வந்த அத்தனை பேர் எப்படி இருந்தாங்களோ அப்படியே அவர்களை ஏற்றுக்கொண்டார். நம்ம ஊழியத்துக்கு போகும்போது இவங்களை விட்டுட்டு அவங்களோட போனா நல்லா இருக்குமே, அவங்களை விட்டுட்டு இவங்களோட போனா, அது மனுஷிக புத்தி. தேவன் ஒரு இடத்துக்கு நம்மளை அனுப்புனார்னா கூட வர்றவங்களோட இசைந்து இணைந்து ஒருமனப்பட்டு பிதாவுடைய வேலையை செய்து முடிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் வழி விலகவில்லை. கடைசியில தன்னுடைய மனுக்குல மீட்புக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் மீட்பை உண்டு பண்ணினார். ஆமென் சொல்லுவோமா? எதற்காக பிதா அழைத்தாரோ அதை செய்து முடித்தார். 7 காரியங்கள் அர்ப்பணிப்பின் மூலமாக, அடங்கி இருப்பதின் மூலமாய், கீழ்ப்படிதலின் மூலமாய், ஊழியம் செய்வதன் மூலமாய், சகிப்புத்தன்மையின் மூலமாய், வழி விலகாமல் தேவனுடைய வேலையை செய்ததின் மூலமாய், கடைசியில நியமித்த வேலையை செய்து முடித்ததின் மூலமாய் பிதாவை பிரியப்படுத்தினார். ஆமென் சொல்லுவோமா? இந்த 7 காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். கோரேஸ் ராஜா ஒரு அந்நிய ராஜா. இந்த கோரேஸ் ராஜாவை குறித்து ஏசாயா 44:28 சொல்றாரு, எனக்கு பிரியமானவைகளை எல்லாம் அவன் செய்வான்னு நம்பிக்கை வச்சார். தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றபடி எனக்கு சித்தமானதை எல்லாம் செய்வான்னு நம்பினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து இப்படி நம்ப முடியுமா? இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த டுனாமிஸ் ஏஜி சபை விசுவாசிகள், நல்ல செய்தியை கேட்கிறவங்க, நல்ல காணிக்கை கொடுக்கிறவங்க, ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா நல்லா அள்ளி கொடுக்கிறவங்க, நல்ல ஒத்துழைக்கக்கூடியவங்க, இப்படி மட்டும் ஆண்டவர் சொல்லக்கூடாது. எனக்கு பிரியமானபடி வாழ்கிறவர்கள், எனக்கு பிரியமானபடி செய்கிறவர்கள், நான் சொல்லுவதை கேட்கிறவர்கள். தாவீதை குறித்து சொன்னாரு, என் இருதயத்துக்கு சித்தமானதெல்லாம் அவன் செய்வான். கோரேசை குறித்து சொன்னாரு, எனக்கு பிரியமானதையெல்லாம் அவன் நிறைவேற்றுவான். எத்தனை பேர் அப்படி வாழ விரும்புறீங்க? எனக்கு பிரியமா வாழ விரும்புறது இல்லை ஆண்டவரே, உமக்கு பிரியமா வாழ. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2 வசனத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எபேசியர்
5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. அதாவது இந்த வசனத்தினுடைய ஆழமான அர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கிறணும். பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகினா இமிட்டேட்டர் ஆஃப் காட், தேவனை அப்படியே இமிட்டேட் பண்ணுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு சிலர் பாத்தீங்களா, டிஜிஎஸ் தினகரன் மாதிரியே இமிட்டேட் பண்ணுவாங்க, மோகன் லாசரஸ் மாதிரியே இமிட்டேட் பண்ணுவாங்க, பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமார் மாதிரியே இமிட்டேட் பண்ணுவாங்க. ஊழியக்காரன் எப்படி கையை தூக்குறாரு, கண்ணை உருட்டுறாரு, இப்படி பிரபலமான ஊழியர்களை போல அவர்களை போல பேச்சு, அவர்களை போல கையை தூக்குறது. சிலர் பார்த்தீங்கன்னா சினிமா நடிகனை போல பேசுவாங்க. சபைக்கு வர சில வாலிபர்கள் கூட இந்த சினிமாவில் உள்ளவன் எப்படி முடிய கத்திருக்கிறானோ அந்த மாதிரி யாரை இமிட்டேட் பண்றாங்க? உலகத்தை. ஆனா தேவனை பிரியப்படுத்தணும்னா நீங்க அவரை இமிட்டேட் பண்ணணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஃபாலோ ஹிஸ் எக்ஸாம்பிள், அவருடைய முன்மாதிரியை பின்தொடர்கிறவர்களாக. இந்த வசனத்துடைய அர்த்தம் தான், அவருடைய முன்மாதிரியை பின்தொடர். இதைத்தான் பவுல் சொல்றாரு, நம்ம அவருடைய முன்மாதிரியை பின்தொடரும்படி அடிச்சுவடுகளை வைத்து விட்டு போயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய வழியில நடங்க, அவருடைய அடிச்சுவடில் நடங்க. என் ஃப்ரெண்டு சொன்னா, இல்ல அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அந்த வழியில நடக்காதீங்க. இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அந்த வழியில நடங்க. 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். இந்த வசனத்துக்கு நான் ஒரு சில விளக்கங்களை கொடுக்க விரும்புகிறேன். அதாவது ட்ரை டு லேர்ன் வாட் இஸ் ப்ளீசிங் டு லார்ட். அதாவது உன்னுடைய வாழ்க்கை பிராக்கெட்ல போட்டு இன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், உன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் முயற்சி செய்ய எது தேவனுக்கு பிரியப்படுத்தும். சமைச்சு சமைச்சு போடுறா மனைவி, இது என் புருஷனுக்கு பிரியமா இருக்கும், அது பிரியமா இல்ல, சரி அடுத்த நாள் அதை செய்ய வேண்டாம், இன்னொன்னு செஞ்சு பார்ப்போம். இது சாப்பிட்றாரு, இது கொஞ்சம் பிரியமா இருக்கு, சரி இன்னொன்னு செஞ்சு பார்ப்போம். இப்படி செய்ய செய்ய பிராக்டிஸ் பண்ண 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 இந்த அனுபவத்துல தன்னுடைய புருஷனுக்கு பிரியமான உணவு எதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். இதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இன் யுவர் பிராக்டிஸ். ஆமென் சொல்லுவோமா? இன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், உன்னுடைய அனுபவத்துல ஒன்னொன்னா செஞ்சு செஞ்சு இது என் ஆண்டவருக்கு பிடிக்குமா, இது என் ஆண்டவருக்கு பிடிக்குமா, இது என் ஆண்டவருக்கு பிடிக்குமான்னு இப்படி ஒன்னொன்னான ஆண்டவருக்கு செஞ்சு செஞ்சு பார்த்து கடைசியில் சொல்லுவார், நல்லது உண்மை உத்தமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துல என்ன தெரியுமா சொல்லுவாரு, எனக்கு பிரியமானதெல்லாம் கோரேச போல நீயும் செஞ்சப்பா. யோசிச்சு பாருங்க, உங்க ஃப்ரெண்டு உங்களை பார்த்துட்டு நீ வாடா, நீ தாண்டா நமக்கு ஒத்து வர்ற ஆளு, நமக்கு ஏத்த மாதிரி நீ தாண்டா நடப்பேன்னு சொல்றானா, இல்ல ஆண்டவர் சொல்றாரா, மகனே மகளே நீ என்ன ஃபாலோ பண்ற, என்ன மாதிரி நடக்கிற, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஆண்டவர் சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. அதாவது இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய வாழ்க்கை நீ தேவனை பின்பற்றுகிறாய் என்பதை நிரூபிக்கக்கூடிய தொடர்ந்தேர்ச்சியான ஆதாரமாக இருக்கு. கான்ஸ்டன்ட் ப்ரூஃப். சொல்லுங்க பார்க்கலாம். கான்ஸ்டன்ட், நிலையான ஆதாரம். என்னைக்கோ ஒரு நாள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு, இன்னைக்கு நான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டேன், ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் எனக்கு பிரியமா இருப்பாரு, இன்னைக்கு 2 மணி நேரம் பைபிள் வாசிட்டேன், இன்னைக்கு நான் ஒரு காலுக்கு ஊழி, எப்பயோ ஒரு நாள் ஆண்டவரை பிரியப்படுத்தி விட்டுறது இல்லை. கான்ஸ்டன்டா நீங்க அந்த ஆண்டவரை பிரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அந்த கான்ஸ்டன்ட் ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்குதா? இன்னைக்கு கவர்மெண்ட்ல என்னென்னமோ ப்ரூஃப் கேட்க போறான், சொந்த நாட்டிலே அகதிகளாக்க போறான், சொந்த நாட்டிலே பிச்சை எடுக்க வைக்க போறான். அவன் கேட்கிற ப்ரூஃப் நம்மள்ட்ட இல்லை, ஆனா ஆண்டவர் கேட்கிற ப்ரூஃப் நம்மள்ட்ட காட்ட முடியும். ஆமென் சொல்லுவோமா? உன்னுடைய வாழ்க்கையில நீ நடக்கிற ஒவ்வொரு நடையும் உடையும் பாவனையும் பிதாவுக்கு பிரியமாய் நடக்கிறாய் என்பதை நீ ப்ரூஃப் பண்ணணும். என்னைக்கே உற்சாகப்பட்டு ஒரு நாள், உணர்ச்சி வசப்பட்டு 2 நாள் அல்ல, ஒவ்வொரு நாளும் கான்ஸ்டன்ட். லெட் யுவர் லைஃப் பி கான்ஸ்டன்ட் ப்ரூஃப். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. உன்னுடைய வாழ்க்கை தொடர்ந்தேர்ச்சியான ஆதாரமா இருக்கணும். என்னைக்கோ ஒரு நாள் செய்யறதில்ல. இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம், ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உங்க அருகில செல்ல பிள்ளையா மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தாங்க இன்னைக்கு பிரசங்கத்துடைய தலைப்பு என்னது? மகிழ்வித்து மகிழ். எப்படி ஆண்டவரை நான் பிரியப்படுத்திட்டா என் வாழ்க்கை முழுசும் சந்தோஷமா இருக்கும். அவரை பிரியப்படுத்தாம, ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஆண்டவரை வேதனைப்படுத்திட்டு நீ சந்தோஷமா வாழவே முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சிலர் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும். அப்ப சபைக்கு வராட்டி யாரை வேதனைப்படுத்தும்? ஆண்டவரை அது வேதனைப்படுத்தும். பைபிள் வாசிக்காட்டி அது யாரை வேதனைப்படுத்தும்? ஏன்னா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் அது அவர் எதிர்பார்க்கிறது.
போய் சொல்றாரு, சுவிசேஷத்தை அறிவிங்கள், உலகமெங்கிலும் போய் என்னுடைய சுவிசேஷத்தை. அப்போ சுவிசேஷம் சொல்றது அவருக்கு பிரியமானது, பைபிள் வாசிக்கிறது அவருக்கு பிரியமானது, ஜெபம் பண்றது அவருக்கு பிரியம். இது மூணையும் செய்யாம நான் வர்றேன், பாட்டு பாடுறேன், கை தட்டுறேன், காணிக்க போறேன்னா அவருக்கு பிரியமா இருக்குமா, கோபமா இருக்குமா? பிரியமா நடந்து பாருங்க, உங்க ஜெபம் இன்னைக்கே கேட்கப்படும். அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்வதை அவராலே பெற்றுக்கொள்ளுகிறோம். முழங்கால் படியிடுவோமா? எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் எனக்கு பிரியமாய் வாழ்ந்தேன், ஆனால் இன்றைக்கு உமக்கு பிரியமானதை நான் செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க விரும்புகிறவங்க வலதுகையை உயர்த்தி உணர்ந்து இந்த செய்தியை கேட்ட, ஆண்டவரே, இன்னைக்கு செய்தி ரொம்ப நல்லா இருந்துச்சுன்ட்டு சொல்லிட்டு நான் போகக்கூடாது, இந்த செய்தி என்னை மாற்றணும். சொல்லுங்க, நான் சொல்ற வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர், இந்த செய்தி மூலமா என் வாழ்க்கை மாறணும், என்னுடைய ஜெப ஜீவியம் மாறணும், அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கணும், பிதாவுக்கு பிரியமான வாழணும். தேவ பிள்ளைய, இந்த ஜெபத்தை நீங்க உண்மையா செஞ்சீங்கன்னா இன்னையிலிருந்து உங்க வாழ்க்கையில மாற்ற வரும். ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரூஃபாக கர்த்தர் இருக்க விரும்புகிறார். ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒரு நாள் அல்ல, தொடர்ந்து உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவருக்காக வாழ விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறார் ஆண்டவர். செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். என் பிள்ளை எப்பவும் எனக்கு பிரியமா நடக்கணும். ஹல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், நீர் விரும்பும் உம் நல்ல பாதைகளை செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய, உமக்கு பிரியமானதை செய்ய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. சங்கீதம் 143:10 சொல்லுகிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இன்றிலிருந்து உங்கள் ஜெபம் எளிதாய் கேட்கப்பட வேண்டுமா? ஒரு வழி இருக்கிறது. நீங்க தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தா போதும், நீங்க பண்ற ஜெபத்துக்கெல்லாம் உடனே பதில் கிடைக்கும். உங்க அர்ப்பணிப்பின் மூலமா, அடங்கி இருக்கிறது மூலமா, தேவன் வச்ச இடத்துல எல்லாரோட இசைந்து ஒத்துழைப்பதின் மூலமா, அவருடைய ஊழியத்தை செய்யறதன் மூலமா, அழைப்பை நிறைவேற்றுவதன் மூலமா பிதாவுக்கு பிரியமானதை செய்யுங்க. அநேக நேரத்தில் நம்ம சுயநலக்காரர்களா இருக்கோம். நமக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். எனக்கு பிடிச்சது ஆண்டவர் கொடுத்தாரு, எனக்கு பிடிச்ச கார், எனக்கு பிடிச்ச வீடு, எனக்கு பிடிச்ச கலர், ரைட்? அதெல்லாம் எதுக்கு கொடுக்குறாரு தெரியுமா? அவருக்கு பிடிச்சதை ஏதாவது நீங்க செய்ய மாட்டீங்களாங்கிறது தான். நாங்க விரும்பின மாதிரி ஒரு வீட்டை கர்த்தர் கொடுத்துருக்காரு எங்களுக்கு. அது எதுக்கு தெரியுமா? படுத்து படுத்து தூங்கி பார்த்து ரசிக்கிறதுக்கு இல்லை. எனக்கு பிடிச்ச வீட்டை கொடுத்துருக்கிற தேவனை அந்த வீட்டுக்குள்ள இருந்து அவருக்கு பிரியமானதை செய்யறதுக்கு. நீங்க உங்களுக்கு பிடிச்ச காரை கர்த்தர் எதுக்கு தெரியுமா கொடுத்துருக்காரு? அந்த காருக்குள்ள உட்காந்து அவருக்கு பிடித்தமான வேலையை செய்யறதுக்கு. உங்களுக்கு பிடிச்ச வேலை எதுக்கு தெரியுமா கொடுத்துருக்காரு? அந்த இடத்துல வேலை செய்யறவங்க மற்றவங்களுக்கு அவருக்கு பிடிச்ச ஊழியத்தை செய்யறதுக்காக. பொல்லாத சாத்தான்
நம்மளை எல்லாரையும் சுயநலவாதிகளா வாழ வச்சுக்கிட்டு இருக்கா. நமக்கு பிடிச்சதையே செய்வதற்கு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலாம். உம் அருகே செல்ல பிள்ளையாக அல்ல, நீ செய்ய விரும்புகிற காரியத்தை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு கை வேலையாளாக இருந்து உம்மை சந்தோஷப்படுத்தி அதிலே சந்தோஷப்பட எங்களுக்கு கிருபைத்தார். இயேசு இந்த பூ உலகில் இருந்தபோது எப்படி மனுமக்களோடு சந்தோஷமா இருந்தாரோ, பிதா வைத்த இடத்துல அதையெல்லாம் சகித்து கொண்டு ஏற்றுக்கொண்டு எந்த அட்மாஸ்பியரையும் பார்க்காம அவர் எப்படி சந்தோஷமா பூ உலகில மனுமக்களோடு இருந்தாரோ, அதை போல எங்களுடைய வாழ்க்கையில் நீர் வைக்கிற இடத்துல சந்தோஷமா இருந்து உம்மை பிரியப்படுத்த கிருபைத்தார். இந்த நாள்ல இருந்து உம்முடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொன்றும், பேசுகிற ஒவ்வொன்றும், நடக்கிற ஒவ்வொன்றும் பிதாவை பிரியப்படுத்துகிறதா இருக்கட்டும். அதற்கு வேண்டிய கிருபையும் பலத்தையும் பரிசுத்த ஆவியானவர் தந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பியும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் வருகை வரைக்கும் இரண்டைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு தான் முதல் முறையாக இந்த சர்ச்சுக்கு வந்தவங்க யாராவது இருக்கீங்களோ, இன்னைக்கு தான் முதல் முறையாக இந்த ஆராதனைக்கு வந்தவங்க இருந்தீங்கன்னா எழுங்க. உங்களுக்கு ஜெபிக்க வரும்போது கரங்களை தட்டியவர்களை நாம் வரவேற்போம். இன்றைக்கு தான் முதல் முறையாக வந்திருக்காங்க. தகப்பனே, வந்திருக்கிற அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபை, உம்முடைய சமாதானம் பிள்ளைகளோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.